57 plotsல 11 plots புக் ஆயிருக்கு சார். ஓகே. ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போறாங்க 2 பேர். 44, 57, 56லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்ப், செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், போர் போடுறதுலேருந்து எல்லாமே எல்லாமே இப்போ ஒரு ஸ்டெப்ல பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் 16 lakhs மேக 16 lakhs. 3 கிலோமீட்டர்ஸ் கீழ பக்கத்துல சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த ஏரியா வந்து இந்த வெள்ளம் வந்தா தண்ணி நிக்கிறதோ, சம்மர்ஸ் வந்தா தண்ணி இல்லாம இருக்கிறதோ, கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாய் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? சூப்பராக இருக்குங்க சார். சார் நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்கள், கம்பெனி பற்றி சொல்லுங்கள். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் டு கண்டிகை கனெக்டிவிட்டியில் அருங்காலுக்கு லொக்கேஷன் அடி. நம்ம கம்பெனி நேம் வந்து Cloud 6 Homes மடிப்பாக்கம்ல இருக்குது சார். ஓகே. இப்போ ஓவராலாக 5 to 6 years வரைக்கும் நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோம். எந்தெந்த இடத்துலலாம் சைட்டு பண்ணிருக்கோம்? ஓவராலாக பொன்மார், மேடவாக்கம், ஓகே, கண்டிகை, குடுவாஞ்சேரி, இந்த சரௌண்டிங். இங்கே வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க ப்ராப்பர்ட்டி. இப்போ ஓவராலாக 57 plotsல 11 plots புக் ஆயிருக்கு சார். ஓகே. ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறாங்க 2 பேர். 44 என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். 57, 56லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா 4 கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக புக் ஆயிருக்கு. 4 பிளாட் வீடு கட்டுறது ரெடியாக இருக்காங்க. இல்லாமல் நம்ம வந்து 2 விலாஸ் கட்டி சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்போ பார்த்தாவே 5லேருந்து 6 வீடு ரெடியாக இருக்குது சைட்டில். ஓகே. அதான் வந்து காலியான இடத்துல வாங்காமல் வீடுங்கள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நல்லாவும் இருக்கும். நம்மளும் வீடு கட்டி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்புலாம் இருக்குது. இது ஃபார்ம் ஹவுஸ் சார். அது ப்ரைவேட் ஃபார்ம் ஹவுஸ். ஓகே. ஸோ அவங்க இங்கே தென்னை மாமரம் எல்லாமே வச்சுட்டு அந்த கஸ்டமர் வந்து வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டி தருவீங்க? கண்டிப்பாக சார். எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணி தருவீங்க? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2500 பண்ணியிருக்கோம். 2500. ஸோ இதில் எல்லாமே வந்துடும். ஓவரால் சம்ப், செப்டிக் டேங்க்கு, காம்பவுண்ட் வால், போர் போடுறதுலேருந்து எல்லாமே இப்போ ஒரு ஸ்டெப்பில் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் கீ ஓவரால் 3 to 6 months நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாட்டே வாங்குறாங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் வருது? மினிமம் 16 lakhs மேக 16 lakhs. இப்போ இருக்க டெவலப்மெண்ட்ஸே நான் சொல்கிறேன். கிளம்பாக்கம் ரோட்லேருந்து இந்த விஐடி இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்க இந்த பக்கம் இருக்கிறது இன்னும் நீங்கள் இந்த சைடில் போக போக ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் ஏறுது, வீடு வந்துட்டு இருக்கு. இப்போ பிள்ளைங்க படிக்கணும், காலேஜ் ஸ்கூல்ஸ் தான் முக்கியம். ஸோ அது அந்த ரேஞ்சில் 4 kilometers நமக்கு கிடைக்குது. இங்கே நீங்கள் 3 kilometers கீழே பக்கத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. மற்ற ஊருக்கு போகிறது போக்குவரத்து அதுக்கும் நமக்கு இருக்குது. அதான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்தோடனே அந்த சரௌண்டிங்லாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துச்சு. இப்போ இந்த இடம்லாம் டெவலப் ஆகிடும். கண்டிப்பாக. சூப்பர் சார். இந்த சைட்டில் எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு? அம்யூனிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வால், கேட்ஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இன்னும் நமக்கு என்னென்னா இபி வரணும். இபி, ஸ்ட்ரீட் லைட்ஸு, அம்யூனிட்டிஸு, சிசிடிவி, தண்ணி வடிகால் வச்சுருக்கோம் சார். இப்போ வடிகாலும் கேட்டோடனே இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இப்போ மழை பெஞ்சுன்னா தண்ணி நிற்கும்? தண்ணி நிற்கிறதுக்கானது இல்லை சார். இந்த ஏரியா வந்து இந்த வெள்ளம் வந்தால் தண்ணி நிற்கிறதோ இல்லை சம்மர்ஸ் வந்தால் தண்ணி இல்லாமல் இருக்கிறதோ அந்த கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. எத்தனை அடி வரும்? மேலூத்துங்கிறது ஒரு 30லேருந்து 50 அடிக்குள்ளேயே கிடச்சிரும் சார். ஓவராலாக இங்கே வந்து 120 to 150 meters தான் போடுறாங்க, ஃபீட் தான் போடுறாங்க. ஓகே. அதுக்கு மேலே ப்ரெஷர் இல்லாமல் போர் போதுன்ற கண்டிஷனில் இருக்குது. ஓகே. இந்த 300 அடி போகணும் அந்த பேச்சில் இங்கே இல்லை சார். ப்ளஸ் தண்ணி வந்து ரொம்ப சால்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது சார். குடிக்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். நம்ம ஆர்வம் போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட். சூப்பர் சார். இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுத்துட்டு இங்கே நம்ம கொடுத்துட்டு இருக்க கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 சார். 2600 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. இதில் வந்து நெகோஷியபிள் ஏதாவது இருக்கா? நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பட் இருக்கையில் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தெரியும். பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம தான் பண்ணியிருக்கோம். சரௌண்டிங்கில் பக்கத்தில் 2800, 3000 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயே நம்ம வந்து பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2800 சரௌண்டிங்கில் இருக்குது. அதை விட கம்மியாக 1600 இருக்கும். இதில் நெகோஷியபிள் பண்ணுவோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டு. நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நெகோஷியேஷன் பேச மாட்டீங்க. ஓகே. வாலண்டியராக அந்த அளவுக்கு கம்மியாக தெரியும் சரௌண்டிங்கில் போகிறத விட. இந்த சைட்டுக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கு? நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்ல இந்த வருஷத்துக்கு அப்புறம் டிடிசிபின்ற இருக்குது. ஓகே. 2026ல இப்போ வாங்கினது. எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச்? லோன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 90% வரைக்கும் பண்ணி தரலாம் சார். ப்ரொஃபைல் குட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் 90% பண்ணி தரலாம். என்னென்ன பேங்க்லாம் வந்து டைப் பண்ணி? பேங்க் நம்மகிட்ட நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே டைப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நம்ம நேஷனலைஸ்ட் பேங்க்லேயே 90% புஷ் பண்ணி நல்லபடியாக பண்ணி. ஓகே. இது வந்து புக் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுப்பீங்களா? இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே. ஸோ கிளைண்ட் வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி தரலாம் சார். ஓகே. மக்களே வந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கேளுங்க, ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு கேட்டு வாங்கி புக் பண்ணுங்கள். அதேமாரி கார்னர் பிளாட்டு அதெல்லாம் இருக்கா? கார்னர் பிளாட்ஸ்லாம் இருக்குது சார். 33 feet ரோட்லேயே கார்னர் பிளாட்ஸ் இருக்குது. ஓகே. என்ன ஃபேஸிங்லலாம் பிளாட் இருக்குது? இப்போதைக்கு கரண்ட்டில் எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது சார். எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. அதான் ஈஸ்ட், சவுத் எல்லா ஃபேஸிங்லேயுமே இருக்குது. நியூ லேஅவுட் அப்படின்றதுனால இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பர். மக்களே இந்த சைட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களே எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டலூர், கீழாம்பாக்கம், ஊரப்பாக்கம் அந்த சரௌண்டிங்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.